ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், கிராஸ் ஏர்ட்ராப்னு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு டைம் கிடைக்கிற டைமில் அது வந்து நம்ம செக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து டெய்லி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு பிட்கெட்டு, பைபிட் இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் டோக்கன் வந்து $3.5 வரைக்குமே போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சீசன் 2வும் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அதே மாதிரி ஒரு 3 ஏர்ட்ராப் வந்து அதே பேசிஸில் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணணும், என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதில் வந்து எந்த வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஏர்ட்ராப்ஸில் வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 1 hour 2 hours இதுக்கு மாதிரி செக்இன் பண்ணணும், இது மாதிரி டாஸ்க் பண்ணணும், அது மாதிரி எந்த அவசியமே கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அந்த ஏர்ட்ராப் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கா, நம்ம வந்து மொபைலில் வந்து நெட் யூஸ் பண்ணுற மூலமாக இந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். அதனால நம்ம வந்து நம்மக்கிட்ட டைம் கிடைக்கும் போது ஒரு 3 hours ஒன்ஸ் இல்லைனா 4 hours ஒன்ஸ் 6 hours ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணால் மட்டுமே போதும். வேறு எந்த ஒர்க்குமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. மெயினாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இதில் வந்து லிஸ்டிங் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து எதாவது ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இது மாதிரி கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வீடியோஸ் வந்து போடுறது உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் எம்எஸ் கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிற ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் தான் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லைனா வந்து இப்போ தான் புதுசாக வந்து இந்த மாதிரி கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி நிறைய ஏர்ட்ராப்ஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போடுறோம். ப்ளஸ் வந்து அது எப்போ லிஸ்ட் ஆகுது, அதில் வந்து எப்போ நம்ம வந்து வாலெட் ஆட் பண்ணணும், எப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து நம்ம பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் ப்ளஸ் வந்து ஒரு வாலெட் வந்து வேணும். அந்த வாலெட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்ஸ், இந்த ஏர்ட்ராப் லிங்க்ஸ் ப்ளஸ் வந்து இந்த வாலெட்டு, ப்ரௌசர் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்ஸு. ப்ளஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுபடி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த ஏர்ட்ராப்பில் வந்து நான் வந்து எப்படி வந்து செக் பண்ணோம் அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இந்த சொலேனா வாலெட், இந்த வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் இல்லைனா வேறு ஏதாவது வாலெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னு தெரியும். இது மாதிரி ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபண்டட் வாலெட் யூஸ் பண்ணுறாமல் நம்ம ஃப்ரெஷ் வாலெட்டே வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். இதில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த 12 ஃபேஸ் சீட் ஃபேஸ் வந்து வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாலெட் வந்து க்ரியேட் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து கிராஸ் ஏர்ட்ராப்பில் வந்து நான் ஃபஸ்ட் சீசனில் வந்து கம்மியாக தான் வந்து ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் $1க்கு ஒரு டோக்கன் தான் வந்து கொடுத்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3.12 சென்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது அதிகமாக பார்த்திங்கன்னா 3.50 USD வரைக்குமே இந்த இது வந்து போச்சு. இந்த ஏர்ட்ராப் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா எடுத்துருந்தேன்னா ஒரு 100 டோக்கன் வந்திருந்தா கூட எனக்கு வந்து ஒரு $300 வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. ப்ளஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரியும் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் வந்து இந்த வாலெட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்.
கிவி ப்ரௌசர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ப்ரௌசர் வரும். இதையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் வந்து வாலெட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த கிவி ப்ரௌசருமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஏர்ட்ராப் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெலிகிராம் சேனல் ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப் இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிவி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸோடதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து நான் இப்போதைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 383 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கிராஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுடேஸ் ஏர்னிங் வந்து 109. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இதோட லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை வந்து கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிவிட்டு வாலெட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே நீங்கள் வந்து அந்த சோல்ஃபேர் வாலெட்டை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா மேலே வரும். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த சோல்ஃபேர்னு போடுறேன். இந்த வாலெட் வந்து வருது பார்த்தீங்களா? இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. இல்லைனா உங்களுக்கு வந்து மறுபடியும் இதில் வந்து பாஸ்வேர்ட் கேட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சோல்ஃபேர் வாலெட்டில் வந்து எந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து இந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கணும். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா இது வந்து கனெக்டட் இருக்கும். கீழே வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் போனீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிருவீங்க. இதில் வந்து இங்கே கனெக்டட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மைன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஒர்க் பண்ணாலுமே உங்களோட இன்டர்நெட் மூலமாக இது வந்து மைன் வந்து அது பாட்டு பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகும். இது மூலமாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ்க்கு வந்து இது வந்து மைன் ஆகுதா, கனெக்ட் ஆகிருக்கா, உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கா வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இதில் வந்து இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கிளைம் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளைம் பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட அந்த சோலனா வாலெட் அட்ரஸை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து நான் அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேறு எந்த டாஸ்க்குமே இது பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம வெறுமே நம்மளோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கா அதை செக் பண்ணிவிட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ஏர்ட்ராப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 இது ஏர்ட்ராப் இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து டெஸ்ட் நெட் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண வாலெட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே சேம் தான். இதோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிவி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக இது மாதிரி டேஷ்போர்டு வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து 3 டேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பேஸ் டைம். அதில் வந்து போனஸ் டைம் வந்து இவ்வளோ. இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை நோடு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கனெக்டடா ப்ளஸ் வந்து நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ ஒர்க் பண்ணி டைம் வந்து இது வந்து மைன் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம டோட்டல் டைம் 2 டேஸில் வந்து எவ்வளோ டைம் வந்து மைன் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ வந்து மைன் ஆகிருக்கும், இது வந்து கனெக்டட் ஸ்டேட்டில் இருக்கா வந்து செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. இதுவும் சேம் தான். நீங்கள் வந்து டெய்லி வந்து 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் ஒன் வந்து இது வந்து கனெக்டடாக இருக்கா, நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கா வந்து செக் பண்ணால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடியன்னு. இந்த ஏர்ட்ராப் எல்லாமே இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லிங்க்கை வந்து இதில் நான் கொடுத்த லிங்க்கை வந்து மேலே காப்பி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டில் வந்து இது மாதிரி பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து டுடே வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய கனெக்ஷன் குட்டு, இன்றைக்கி வந்து எவ்வளோ டைம் வந்து இது வந்து ஒர்க் ஆகிருக்கு எல்லாமே வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் வந்து நோடோட ஐடி எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து என்னன்னைக்கு வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சேட் மூலமாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஏர்ட்ராப்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணாலும் ப்ளஸ் வந்து நம்மளோட ரெஃபரல் லிங்க்கில் மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 10% வந்து போனஸ் ரிவார்டு வந்து கிடைக்கும். அதனால தான் என்னோடய லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப் நெட்வொர்க், இதுவும் சேம் தான். இதுலேயும் நீங்கள் வந்து நான் கொடுத்த லிங்க் வந்து மேலே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் சைன்இன் வந்து கேட்கும். சைன்இன் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து அதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஆட் ட்ராப்புமே நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து சிம்பிள் தான். நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த நோடு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இதில் இன்னொன்று என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இது மாதிரி குரோம் ஸ்டோர் வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே. அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆட் ட்ராப்புமே நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம இப்படி இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ்ஸு, கிராஸு, பைப்பு, கிரேடியன் இந்த 4மே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஆட் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ நான் வந்து பைப்புன்னு கொடுக்குறேன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரி மற்ற எல்லா ப்ராஜெக்ட் நேமும் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துடும். அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த டேஷ்போர்டு வந்துடும். இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருக்கு, அதுவுமே இன்ஸ்டால்னு இருக்குது. நான் இந்த 4 நேமுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு இதில் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனில் வந்து ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அது 4மே ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே போதும். அந்த சைடில் வருது. இதில் வந்து இந்த லாகின் கேட்கும். நம்ம லாகின் பண்ணிட்டோம், இந்த டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி தான் மற்ற ப்ராஜெக்ட். இப்போ கிராஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது வந்து நோடு ரன் ஆகிட்டுருக்கு. கீழே வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டேஷ்போர்டு வந்துடும். நீங்கள் வந்து இதில் இந்த கனெக்டட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து கிளைம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் சேம் ரெண்டுத்துக்கும். கிரேடியன் பார்த்திங்களா நம்மளோட இது ப்ளஸ் வந்து இதில் ரிவார்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே வந்து இதில் வந்துடும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன ப்ரௌசர் ப்ளஸ் வாலெட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிவி ப்ரௌசரில் நான் கொடுத்த அந்த 4 லிங்க்குமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இமெயிலை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை மாதிரி இந்த குரோம் ஸ்டோரில் வந்து இந்த 4 ஆட் ட்ராப்புக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4மே இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த 4த்தையும் நீங்கள் வந்து உங்கள் டைம் கிடைக்கும்போது கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து கனெக்டடாக இருக்கா, நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியும் ஆட் ஆகுதா வந்து செக் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஆட் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த 4 ஆட் ட்ராப்புமே வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 மந்த்ஸில் வந்து ஒரு அப்டேட் வரும். எப்போ வந்து லிஸ்டிங் வருது, எப்போ வந்து அடுத்த அப்டேட் வருது, அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆட் ட்ராப்பை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. நம்மளோட டைமை மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் நெட் வந்து புதுசு தான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோவில் வந்து இன்னும் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி லேர்ன் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எதாவது நீங்கள் ஒரு ஆட் ட்ராப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்த வாலெட்டில் வந்து அந்த காயின் வந்து வரும். அதை நம்ம விட்ராவல் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் அதை நம்ம வந்து யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கிரிப்டோ ஆட் ட்ராப்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், பட் ஆனால் இந்த 4 ஆட் ட்ராப்புமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன வந்து சொல்லியிருக்கேனோ அதுபடி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான். நம்ம ஃபர்தர் எந்த டாஸ்க்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம், டெய்லி வந்து இது பண்ணோம், அது மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. அதனால் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கேளுங்கள். டவுட்ஸ்னால் வந்து கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.